கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு அருமையான வார்த்தை. உங்கள் குடும்பத்தில், உங்கள் அலுவலகத்தில், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல கொந்தளிப்பு, பிரச்சனை, முற்றுப்புள்ளி வைக்க முடியாத ப்ராப்ளம், ஒரே அமளியாக இருக்கா, சுழல் காற்று சுற்றி சுற்றி அடிக்குதா, கவலையப்படாதுங்க. உங்களுக்குள்ள இயேசு வந்துட்டார். அவர் அங்கே தான் இருக்கிறார். வாசிப்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். 14வது அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்க. 30வது வசனம், 30. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும்னு பேதுரு சொல்றான். அதே போல இங்க பாருங்க 24வது வசனத்துல பாருங்க. அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் போயிட்டு எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அடையப்பட்டது. 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். உங்களுக்கு உதவி செய்ய எந்த ஜாமமா இருந்தாலும், எந்த நடுராத்திரியா இருந்தாலும் இயேசு இன்னைக்கு நடந்து அங்க வரார். உங்க பிரச்சனை என்ன? ஒரே சண்டை சச்சரவமா இருக்கா? உங்க சகோதரர்கள் உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா? கர்த்தர் அங்க வருவார். உங்க தொழில் நஷ்டம் அடைகிறது போல இருக்கா? இல்ல, அங்க இயேசு இருப்பார். உங்க கவலையை நீக்கி அவர் வேற லெவல்ல உங்க தொழிலை மீட்டு கொடுக்கிற கர்த்தர், வேற லெவல்ல லாபத்தை கொடுக்கிற கர்த்தர், உங்க கொந்தளிப்பை அடக்கிற கர்த்தர். அலுவலகத்துல ஒரே பிரச்சனையா, வியாதியினால ஒரே தொல்லையா, மன கஷ்டப்படுறீங்களா? சில இடத்துல பாத்தீங்கன்னா பண செலவு நிறைய இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல. இன்னைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற கர்த்தர். சும்மா ஒன்றும் இல்லை, ஆண்டவர் அவரை 6வது யோவான் 6ல் சொல்லியிருப்பார், அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தார்கள். நான் சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீங்க மனதா இருந்தீங்கன்னா, உங்க இல்லத்துல அவரை கொண்டு ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா, உங்க உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா, ஆல் ப்ராப்ளம் சால்வ். இனி நஷ்டம் இல்லை, இனி மன கஷ்டம் இல்லை, போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, சந்தோஷம், சமாதானம், லாபம். நம்ம பட்ட நஷ்டம் எல்லாம் நமக்கு லாபமாய் மாற்றப்பட்டு எப்படி யோபுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தாரோ அதே போல உங்களை மகிழ செய்வார். எங்களெல்லாம் தகப்பனே, எங்களுடைய போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்து சகல நன்மைகளால் தேவ வல்லமை வெளிப்படுத்துங்கப்பா. எங்களுக்காக நீர் வர்றீங்க. பேதுரு அமிழ்ந்து போகையில கையப்படி தூக்கி விட்டீங்க. தொழில நஷ்டப்பட்டு அமிழ்ந்து போனா இல்ல, கையப்படி தூக்கி விடுகிறார். போராட்டம், மனிதர்களால் போராட்டத்தில் கைவிடப்பட்டாயோ கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து நன்மை சொன்ன நல்ல பிதாவே, ஆமென்.